ஹலோ ஹலோ ஹலோ. ஆனை முகம் ஒரு கொம்பும் மகன்ற மார்பும் சிறு கண்ணும் பானை போல் பெருவயிரும் பாங்கான பூநூலகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே. ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே ஏழடங்கு அங்குசமம் கரும்பு வில்லோ முக்கண்ணியாக கொழுவருக்கு அம்பிகை காளி அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே. ஆண்டி மாயாண்டி வையகத்தில் வேயாண்டியாக பிறந்தாண்டி ஆண்டி மாயாண்டி சுடலை வருவார் நமக்கொரு நாளும் பயமில்லையே. குமரகுருபரணே வெற்றி வேலா சாமி கொண்டல்லந்தோன் மாள் மாறுடா அமரர் சிறைகள் எல்லாம் ஆறுபடை வேல் முறை
நாள்ல பூச்சொரியும் சிவந்தி பூ மலர் சொரியும் இந்த சீமை எங்கும் பேரு செல்ல பிள்ளையார் குலானரில் நம்ம நாடார் குலவம் சேர்த்து வந்துதித்த உத்தமரா ஐயாவுடன் நாம பெற்ற ஐயாவுடன் நாம பெற்ற ஐயா சாமி நாடார் புலவர் பாட்டுக்கு பாட்டர்த்தன் சொல்லோ பாட்டுக்கு பாட்டர்த்தன் சொல்லோ பச்சை கிளி வாயிலிருந்து தென்றல் காற்று வீசுகின்ற காசி மாவட்ட உலகம் பேரு வச்ச கருவந்தா நகரில் வாழோ ஏழு மலை காவுக்குள்ள தரசு செய்பவரா பொதிகை மலை தன்னலிலே புகழோடு அமர்ந்திருவாரோ அப்பேற்பட்ட நாம வச்ச அப்பேற்பட்ட நாம வச்ச பொதிகாச்சலம் உழவர் சொல்லுக்கு சொல்லர்த்தம் சொல்லோ சோதிக்கிளி வாயிலிருந்து வில்லிசையில் பேரு வச்ச விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லோ வேல் முருகன் நாம பெற்ற வேல் முருகன் நாம பெற்ற அண்ணாவி குமரன் மாமா புலவர் பாலோ வேல் முருகன் நாம பெற்ற வேல் முருகன் நாம பெற்ற குமரன் மாமா புலவர் பாலோ ஐயோ பாடறிவேன் படிப்பறிவேன் பாட்டின் வகை நான் அறிவேன் பாடறிவேன் படிப்பறிவேன் பாட்டின் வகை நான் அறிவேன் ஏடறிவே எழுத்தறிவேன் ஏட்டின் வகை நான் அறிவேன் ஏடறிவேன் எழுத்தறிவேன் ஏட்டின் வகை நான் அறிவேன் பாடறிய நாளையிலே படிக்க வைத்தார் தாய் தகப்பே ஏடறிய நாளையிலே ஏடறிய நாளையிலே என்னை எழுத வைத்தார் என் குருவே ஏடறிய நாளையிலே ஏடறிய நாளையிலே எழுகளை எழுத வைத்தார் என் குருவோ ஒருவருக்கொருவர் குருவை என்பார் குருவை உலகத்தில் அனைவருமே என் குருவே என் குருவே நானே குருவை என்பார் குருவை என்பார் குருவை நாட்டில் அனைவருமே என் குருவே என் குருவே குருவே என்பார் குருவே என்பார் குருவை என்பார் நமக்கு குருநாவுக்கு கால் வித்தை கச்சவர்க்கு கச்சவர்க்கு கால் பிடிக்கும் சேவகினார் சேவையினார் அரை வித்தை கச்சவர்க்கு கச்சவர்க்கு கப்பங்கட்டி சுமந்திடுவேன் சுமந்திடுவேன் முக்கால் வித்தை கச்சவர்க்கு கச்சவர்க்கு முன்னால் ஒரு சேவகினான் சேவையினார் முழு வித்தை கச்சவர்க்கு 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 மூத்த பிள்ளை தலைமகள் நான் தலைமகன் நான் கஜேவக்கு கச்சவர்க்கு தலைமகனா கைகால் நோக கைகால் நோக என்னை 10 மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதம் நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம் குடிவளம் என்ன குடி ஒயின் ஷாப் நினைச்சியாப்பா பக்கத்துல
குரோம்ல சர்ச் பண்ணி பார்த்தா 1 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல தான் இருக்கா? இந்த குறுக்கு பாதையில போனா இந்த போயிடலாம். மக்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆமா, விரல் கொடுத்தா கடிக்க தெரியாது பாரு. ஒண்ணு மாதிரியா இருக்கும். சரி, குடிவளம்னு சொன்னா சரி, குடி மக்கள் வாழக்கூடிய இடம். ஆமோ ஆமாம்மா. அதாவது என்ன அன்பு, பாசம், அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர். அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் அல்லவா? 8 திசைக்கும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த பூலோக சீமையில 8 திசையிலும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய எந்த ஊரு? எந்த ஊரு? கள்ளம்புலிமான் நகரத்திலே. கள்ளம்புலிமான் நகரத்திலே. அதாவது என்ன சப்தக்கண்ணி பெற்றெடுத்த சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். சரி, இந்த நாட்டையாள பிறந்த குலம்னு சொன்னா, நம்ம நாட்டையாள பிறந்த குலம் என்று சொன்னால் நம் நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட, நம்ம நாடார் குல சொந்தங்களுக்கு பார்த்தியப்பட்ட நாடு பாதின்னு சொன்னா நம்ம குலம் பாதிதாய் பாதிதான். ஆமோ ஆமாம்மா. அப்பேற்பட்ட சரி, கள்ளம்புலிமான் நன்னகரத்திலே நன்னகரத்திலே கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய ஐயாவாக நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாகவே இருக்கிறார். நேரம் இருக்குப்பா, நேரம் இருக்கா? நாளைக்கு நைட்டு காணா போ. சரி, என் ஐயாவாகப்பட்ட தெப்பகுளத்து மாடசுவாமி ஐயாவுடைய ஆலயத்தில் யாரு தெப்பகுளத்து மாடசாமி. தெப்பகுளத்து மாடசாமி. இன்னும் குளத்தை பார்க்கல, வந்ததான் தோசை. குளத்தை பார்க்கல, பின்னால தடுக்கி விழு குளந்தா இருக்கு. எப்போ தெப்பகுளத்து மாடசாமி ஐயாவுடைய ஆலயத்தில் ஐயாவுடைய வாசலிலே நாமளோ பாடக்கூடிய கதை. சரி, தெப்பகுளத்து மாடசுவாமி ஐயாவுடைய பிறப்பு வளர்ப்பு. பிறப்பு வளர்ப்பு அல்லவா? பாடக்கூடிய கதைகளில் சரி, கதை குற்றம், கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், சரி, மேலதாள குற்றங்கள், மேலதாள குற்றங்கள், இது போல குற்றங்குறைகள் வரலாம். கேட்கணும். என்ன? நான் ஏஆர் ரகுமானும் கிடையாது, சரி, நீ பி சுசீலாமாவும் கிடையாது, அவங்க சாணகியமாவும் கிடையாது. எங்கிட்ட இருக்கதே பழைய குடம், பழைய உடுக்கு, பழைய தாளம். பழைய நாங்க தான் வந்திருக்கோம். எங்க அறிவு கேட்டியவர் பக்கத்தூர் பிள்ளைகளு. பக்கத்தூர் தானே? ஆமா. சரி, கதைகளின் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும், பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும், தாங்கள் பெற்று அந்த மாதிரி ஒரு குழந்தை தவறு செஞ்சதுனா ஆமா, எப்படி பச்சைமட்டை காய வச்சு அடிப்பீங்களோ அப்படி அடிக்க மாட்டாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அன்பா அமர வைத்து அன்பா ஆதரிப்பார்கள். ஆமா, தாங்க பெத்த குழந்தைங்க எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போல இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்கும்படி இரு கரங்குப்பி கேட்டுக்கொள்கிறோம். சரி, ஏன்னா முன்ன பின்ன வில்லு பாட்டு வச்சது இல்லையா? அப்படியே நம்ம தான் முத ஐயாவோட வாசலுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? எடுத்து வச்சு பிறந்தாலும் நீ கொடுத்து வச்சிருக்கணும். இங்க வந்திருக்க குளத்துக்கு வரணும்னு சொல்லியிருந்தா. ஆமா. சரி, வந்ததொரு சபையோர்களெல்லாம் நாங்கள் 6 பேர் சரணம் செய்தோம். கூடியிருக்கும் பெரியோர்களெல்லாம், இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களெல்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் செய்தோம். பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். சரி, அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள். பார்வதா தேவியானவள். சிவன் இல்லனா சக்தி கிடையாது. ஆமா, சக்தி இல்லனா நமக்கெல்லாம் ஜீவன் ஏதுதாயி? 2 பேர் இருந்தா தான் கைலாசமே வெளிச்சமா இருக்குமா. உங்க கூட மாறி மாறி இப்படி வாங்கி அடிக்கணும்னு சொன்னா அது பூரா என்னோட சக்தி. இப்படி அடிக்காம இப்படின்னா என்ன செய்வீங்க? ஒண்ணு தூக்கி அங்க போட்டு எங்க வீட்ல போட்டு வந்துருவீங்க. நீங்க சொல்ல ஆமா ஆமான்னு மாறி சொல்லணும்னு சொன்னா அது என்னோட ஜீவன். 2 இருந்தா தான் ஒண்ணே கூட்டிட்டு வரவே. 2 இருந்தா தான் கூட பிறந்த அண்ணன் என்னையவே கூட்டிட்டு வாரியே. நான் மட்டும் ஆமா நம்மளே நீ வீட்ல போட்டு வந்துருவீங்க. அவ்வளவுதான். அதான் சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் மாசு. அப்படினே அப்பேற்பட்ட சிவனோட சக்தியோடு சிவனுமாக மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான், இளைய பிள்ளை வேல்முருகன். இப்படி எல்லோரும் கைலாசத்தில் குழுவிருக்க நீங்க வேல்முருகன் சொன்னோன்னதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்ன நாள் சொல்லுங்க பாப்பா. திங்கக்கிழமை. இன்னைக்கு திருச்செந்தூர்ல என்ன நடக்கு? சூரசம்சாரம் நடக்கு. சம்சாரமா? சூரசம்ஹாரம் ஏதோ ஒண்ணு முன்ன பின்ன வாயில வரும் பாத்துக்கோ. என்னத்தாய் சம்ஹாரம்னு நினைக்கிறேன். ஏதோ நீ ஏன்னா பச்சை பிள்ளை பாத்தீங்களா? சூரசம்சாரத்துல பெரிய ஆளு ஒண்ணு கையில வச்சுக்கிடணும்.
சூரசம்சாரத்துல இன்னைக்கு முருகபெருமான் யாரையோ கொல்லுவாங்க. நான் அப்பளே லைவ் பார்த்தேன். நீங்க சூரனை கொல்லுது. ஓ சூரனை கொல்லுது. அதான் சூரசம்ஹாரம். அது மட்டுமா தாயி? போன வாரம் அந்த கிழமை எப்படி இருந்துச்சு? எப்படி? தாம் தூம்னு ஒவ்வொரு வீட்டு ஆச்சி வீட்டுக்குள்ள எரியிலியா பட்டாச தீபாவளி. ஆமா, அதனால எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல முடியாம போச்சு. இன்னைக்கு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. மேல சொல்லுதா. கைலாசத்தில் எல்லோரும் கொலுவிருக்க, எல்லோரும் கொலுவிருக்க, இன்னும் அந்த கைலையில் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறாரானா? யார் யாரம்மா கொலுவிருந்து வருகின்றா? ஆகாயத்தில் சூரியனா, ஆகாயத்தில் சூரியனா, புலி சந்திரனா, அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டங்களும் ஆகாய வாணியோடு, ஆகாய வாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தா, ஆகாய வாணியோடு, ஆகாய வாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தா. அதாவது அந்த கைலாச வாசலிலே, அந்த கைலாச வாசலிலே கரைக்கண்ட சிவபெருமானுக்கு சரி தெய்வ திரு ரம்பையர்கள் திருநடனங்கள் ஆடுவது வழக்கம். ஆண்டவனாப்பட்ட சிவபெருமானுக்கு தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது திரு பழக்கம். நடனம்னு சொன்ன என்ன? குத்து டான்ஸ் இல்லையா? இந்த நாட்டிய பெண்கள் நடனம் ஆடுவாங்க பத்திருக்கியா? ஓ தாம் தெரிகிற தீம் தெரிகிற தோம் தெரிகிற தத்தி தெரிகிற தின்னத்தா 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 தின்னு தரணுமா? சுதிமதி. சுதிமதி இப்படி கையை தட்டிட்டாருன்னா இப்படி போகணும்னு அர்த்தம். பரதநாட்டியம். ஓ இது பரதநாட்டியம் ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது ஆண்டவனுக்கு மட்டுமா பிடிக்கும்? பெண்கள் ஆடுனா ஆண்களுக்கு பிடிக்கும். ஓ பெண்கள்லாம் ஆண்களுக்கு பிடிக்கும். அப்ப விடிய விடியல என்ன ஆடட்டுமே, ஒரு ஆளு கேட்கட்டுமே, அது வேணா வரும். ஏதோ கரவந்தாக்காரன் காக்காளிப்புல ஆடதான் பாருன்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா பெண்கள் ஆடுனா அப்படியா? அப்படி கிடையாது. நாளைக்கு நைட்டு இருக்கு பாத்துக்கோ. என்னது? என்னப்பா பொம்பளை பிள்ளை, ஏ ஆம்பளை பையன், நாளைக்கு நைட்டு இருக்காது. ஓ நாளைக்கு வேணுமா இருந்து பாத்துட்டு வாங்க. வாரோமே. சரி. அங்கே ஊர்வசியா வருகிறா, உல்லாசமா பாடுகிறா, உல்லாசமா பாடுகின்றா. மேனகை வந்து மிருதங்கம் வாசிப்பது, ஓ மிருதங்கம் வாசிக்கிறது. சரஸ்வதி அம்மா வந்து சங்கீதங்கள் பாடுவது, ஓ சங்கீதங்கள் பாடுவதும் இப்படி எல்லாம் பாடுவது ஆண்டவனுக்கு வழக்கம். சரி. ஆண்டவன் நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறார்? இப்படி கைலாசத்தில் உள்ளவர்களால் நாம வணங்குவதினால சரி நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லையே. ஓ அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லி ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லைன்னு சொல்லித்தான் சரி நம்மளை போல இந்த மானிட மனுக்களை படைத்திருக்கார். அதாவது செத்து பழைக்கும் சீவராசிகளை படைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? என்ன என்ன? ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார். பெண்களையும் படைக்கின்றார் அல்லவா? படைச்சா மட்டும் போதுமா? என்ன என்ன என்ன? 3 வேளை மொக்க போடுதும் இல்லையா? ஆமா சாப்பாடு. ஆமா சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. கிடையாது. நம்ம தெப்ப குளத்தை பொறுத்தளவு. ஓ தெப்ப குளத்துல தான் சாப்பாடா? இல்லதா கோயில சொன்ன தாயி. கோயில்ல நம்ம ஊரவ நம்பி வந்துட்டோன்னு சொன்னா சரி, அன்னத்தை அளந்து போடவே மாட்டாங்க. 17 பெசல் தோசை, 17 4 கல் தோசை, சரி 16 இட்லி, 2 ஆம்லெட், 2 ஆம்லெட் சொல்லாத ஐயாவுக்கு வரத இருக்கேன், காப்பு 3 கார வடை, 2 உளுந்த வடை. காணும் போதும் தாயி. போதும். ஒரு வாய் சாம்பார் குடிச்சியா? சாம்பார் அதை கணக்குல கிடையாது. சரி அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு படி அளப்பது பகவானுடைய வேலை. சரி. ஆனா படி எடுத்து கொடுக்கிறது பார்வதி அம்மா எடுத்து கொடுக்கிறார். பார்வதா தேவி படி எடுத்து கொடுக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படி அளந்து வருகிறார். எப்படி எடுத்து கொடுக்கிறாள்? எப்படி அம்மா எடுத்து கொடுக்கின்றார்? நாளி நல்ல திணை எடுத்து நாதனோட கை கொடுத்தாள். நாளி நல்ல திணை எடுத்து நாதனோட கை கொடுத்தாள். உலக்கு நல்ல திணை எடுத்து உடையவனோர் கை கொடுத்தாள். உலக்கு நல்ல திணை எடுத்து உடையவளான் கை கொடுத்தாள். மரக்க நல்ல திணை எடுத்து மரக்க நல்ல திணை எடுத்து மன்னனோட கை கொடுத்தாள். மரக்க நல்ல திணை எடுத்து மரக்க நல்ல திணை எடுத்து மன்னனோட கை கொடுத்தாள். படைத்த மனுக்களுக்கு படியிலக்கணும்னு சொல்லி படியிலக்க வேண்டும் என்று சொல்லி நாளை திணை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள். நாதனோட கையில் கொடுத்து உலக்கு திணை எடுத்து ஆமம்மா உலக்கு பார்த்திருக்கியா? உலக்கு தெரியும் தான் என்ன இருக்குல்லவா? உலக்கு திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து உடையவனார் கையில் கொடுத்து ஆண்டவா பகவானே பார்வதி பரம்பொருளே சொல்லுமா நாதா சிவபெருமானே என்று சொல்லி சொல்லுதே அழிச்சு போட்டுமா என்ன செய்ய? எப்பா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானே பகவானை அழைத்து படியரசியை கொடுக்க சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆமம்மா பார்வதி அம்மாளிடத்தில் கொடுத்த படியை வாங்கி கொண்டு ஆமோ ஆமம்மா 7
14 உலகத்துல 14 உலகத்திலையும் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் சரி பெரிய உயிர் மதையான வரைக்கும் அவர்தான் ஆமா படியெழுக்கிறார். ஓரறிவு ஜீவன் முதல் உங்களைப் போல 6 அறிவு கொண்ட ஜீவன்கள் வரை. எங்களை போலன்னு சொல்லுது, அப்ப உனக்கு 6 அறிவுங்க? நம்ம இனத்திலே கிடையாது தாய். கிடையாது. எனக்கு 6 அறிவு இருந்தா தான் என்னைக்கே உன் இடத்துக்கு வந்திருப்பேன். அப்ப 6 அறிவு 5 இருக்கப்ப தானே இந்த இடத்துல வந்து ஆமா போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே இருப்பா. சரி அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி படி இழந்தார் தெரியுமா? எப்படி அம்மா படி இழக்கின்றார்? நாளி நல்ல திணை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். உனக்கு நல்ல திணை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். மறக்கா நல்ல திணை எடுத்து மாநிலத்தில் படி இழந்தார். மறக்கா நல்ல திணை எடுத்து திணை எடுத்து மாநிலத்தில் படி இழந்தார். போடு மறக்கா நல்ல திணை எடுத்து இந்த மாநிலத்தில் படி இழந்தார். ஆண்டவன் தான் சிவபெருமான். அவர் ஆளாக்கு திணை எடுத்தார். ஆளாக்கு திணை எடுத்தார். இந்த அகிலமெல்லாம் படி இழந்தார். அதே ஆளாகி திணை எடுத்தார். ஆளாகி திணை எடுத்தார். அகிலமெங்கும் படி இழந்தார். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமம்மா படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி இழந்து விட்டு படி இழந்து முடித்து படி இழந்த களைப்போடு பார கைலாசத்துக்கு வருகிறார். சரி படி இழந்து வந்த பகவானுக்கு பார்வதியம்மா என்ன செய்வா? என்ன செய்கின்றேன்? பாத பணிவிடைகள் செய்வது வழக்கம். ஓ பாத பணிவிடைகள் செய்வது வழக்கம். பாத பணிவிடைனா என்னன்னு தெரியுமா? பாத பணிவிடைன்னு சொன்னா உங்களை மாதிரி உள்ள பெண்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எங்களை ஆட்சி மாதிரி இருக்கும் பெண்களுக்கு அழகா தெரியும். அப்போ பாத்துக்கோ. ஒரு ஆட்சியை கூட்டு கேளு பாப்போம். நானே வீட்டுல மாமியா சண்டை மருமவா சண்டை போட்டுக்கணும் வந்திருக்கேன். இங்க விழுக்காரி ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன் முக்காடு போட்டுக்கிட்டு? அது வேற பக்கம் தாயி. சரி சொல்லு. பாத பணிவிடைன்னு சொன்னா அந்த முன்னோர்கள் காலத்துல சரி. கட்டின கணவன் வெளியே வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பும் போது கட்டின மனைவி என்ன செய்வா தெரியுமா? வெளியே போயிட்டு அந்த சாயங்கால நேரத்துல சரி. அந்த தலைவாசல் தன்னதில ஒரு நரசொம்பு தண்ணீர் இன்னொரு கையில பாரிஜாத மலரை வச்சு காத்து கொண்டிருப்பார். மலர்களையும் வைத்து வெளியே போன ஆணு வீட்டுக்கு திரும்பணும்னு அவர் பாதங்களை கழுகி இன்னொரு கையில வச்சிருக்கனாலே பாரிஜால மலர்கள் பாதத்துல வைத்து பின்னால எடுத்து தலையில வைப்பது வழக்கம். புருஷன் கால்ல வச்சதை எடுத்து தலையில வச்சிருக்கா அந்த காலத்துல. அதுதான் பாத பணிவிடைன்னு சொல்லியிருக்கா. அவ்வளவு அழகா இருந்து வாழ்ந்திருக்கா. அந்த காலத்துல இப்படி உட்கார்ந்து கேட்கறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். சரி அதை செய்ய முடியுமா? ஏத்தா அதை செய்வது ஏன் வழக்கம் இல்லையா? நான் இருக்கிறேன். எங்க மாமா அவ சம்சாரம் எவ்வளவு பக்தியா இருக்கா தெரியுமா? இவங்க வீட்ல எங்க மாமா வீட்டுல உடுக்கடிக்கலாம். அந்த மாமா வீட்டுல சரி என்னன்னு கேட்கணும். எப்படி? தினந்தோறும் அவ வீட்டம்மாவ சம்சாரம் காலையில 5:45 அலற வச்சு எந்திப்பா. கண்ணை திறந்து பார்க்க மாட்டான். நேர கட்டிலு காலை பிடிச்சு எங்க மாமா காலை தடவி கும்பிட்டு சரி தொட்டு கும்பிட்டுருவாங்க. தொட்டு கும்பிட்டதுக்கு அடுத்து தான் கண்ணை திறந்து இந்த உலகத்துல முழிப்பா. டெய்லி பொழுது அப்படிதான் விடியுது. டெய்லி பொழுது அப்படித்தான் விடியும் எங்க அத்தைக்கு. அப்ப ஒரு நேத்து நைட் இங்க வந்துட்டாரே. சரி அங்க யார் கால தொட்டு கும்பிட்டுருக்கணும்? நினைச்சேன்டா உனக்கு இந்த டவுட் வரும்னு எனக்கு தெரியும். வரணும் இல்லையா? ஏன்னா பெண்ணா பிறந்தவளுக்கு கேள்வி எழும்பணும். அவ என்ன செய்வா தெரியுமா? எங்க மாமா போட்டா இவ்வளவு பெரிய போட்டாவை கால்ல மாட்டி சரி அந்த போட்டாவுக்கு நெத்தியில ஒரு சந்தனமும் அதுக்கேத்த ஒரு குங்குமமும் வச்சு போட்டோவுக்கு பொட்டு வச்சுட்டா. நல்ல ரோஸ் பூ மாலையை வாங்கி நல்லா ஜம்முன்னு போட்டு சரி கீழே நல்ல படப்பெல்லாம் போட்டு 2 சைக்கிள் பத்தி எடுத்துக்கிடுவா. எங்க போனாலும் புருஷன் நல்லா இருக்கும். புருஷன் வீட்டுல இல்லன்னு போட்டோ வச்சு கும்பிட்டு இருக்கா. தெப்ப குளத்து சோதனைக்கு பேருக்காரு மாடனுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இருக்கா. அப்படி பக்தியா இருக்கா. எந்த காலம் வீடியோ கால் பேசிக்கிடுவீங்க. இவர் அந்த காலத்து ஆளு. அப்ப எப்பவும் வீடியோ போட்டால போட்டு வச்சுதான் கும்பிடுவீங்க. இல்ல மாமா அவ பக்தியா இருக்கா ஆண்டி. உங்க பக்திய ஊர்ல சொன்னா ஊர்ல 4 பேர் இருக்க மாட்டாங்களா? போட்டா வச்சு பொட்டு வச்சு பூ போட்டாதனால போனதுக்கு அர்த்தம் தானே? இல்ல மாமா ஆயுசு கூடன்னு அர்த்தம். ஆயுசு கூட 4 முடிக்கலாம்ல. கூட 4 போட்டா போடுங்க. சரி அப்ப பார்வதியானவள் பாத பணிவிடை செய்து முடித்து கைலாசமலை அழைத்து சென்று இரு பேர்களும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுறாங்க. சொக்கட்டம் விளையாடி கொண்டு இருக்கும் போதே அப்ப பார்வதி அம்மா என்ன கேக்குறா தெரியுமா? என்ன கேக்குறா? ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தியோட வார்த்தை உத்தமையால் பார்க்க வேணும். நாட்டில் உள்ள சாமி படியளவை படியளவை நான்
பகவான் இடத்துல ஒண்ணு என்ன கேக்குறேன். கேக்குன்றா? ஆண்டவா, பகவானே. இந்த பூலோகத்துக்கு எத்தனையோ நாள் படியளக்க போறேன்னு போறீங்க இல்லையா? ஆமா பார்வதி. இன்னைக்கு நானும் உங்களோட வாரேன்னு கேக்குறேன். ஏ அம்மா பார்வதி, பாரில் உள்ள படியளப்பை பார்வதியால் பார்க்க வேண்டும். பார்வதியால் பார்க்க வேண்டும். உலகில் உள்ள படியளப்பை உத்தமி நாம் பார்க்கணும்ங்கறா. உத்தமியால் பார்க்க வேண்டும் அல்லவா சுவாமி? ஒரு கட்டின கணவன் 4 இடத்துக்கு போவத்தான் செய்வார். சரி. போற இடத்துக்குலாம் பின்னாடியே போகணும்னு நினைக்க முடியுமா? பெண்ணா பிறந்தவா நாங்க வேற இடத்துக்குலாம் வர முடியுமா? முடியாது. நாங்க 4 நல்ல இடத்துக்கு போவோம், 4 கெட்ட இடத்துக்கு போவோம். அப்படி இப்படி 2 சின்ன வீட பாப்போம், 3 பெரிய வீட பாப்போம். நிறைய வேலை இருக்கு. பார்வதி அம்மா கேட்ட உடனே பகவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அம்மா பார்வதி, இந்த கைலாசத்துல சரி. ஒண்ணு சக்தி நீ இருக்கணும். சரி. இல்லன்னு சொன்னா சிவன் நான் இருக்கணும். ஆமா, ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னு சொன்னா நான் இருக்கணும். 2 பேரும் இல்லன்னு சொன்னா இந்த இடமே வெறிச்சோடி ஆயிரும் பாரு. அதான் இன்னைக்கும் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? வீடான வீட்ல ஆண்கள் இல்லாத வீடு அற வீடாம். ஆமா, பெண்கள் இல்லாத வீடு சுடுகாடும். அதுக்கு ஏன் என்ன அர்த்தம்னு கேட்டா, என்ன இந்த அம்மா என்னத்தை தான் பீடி சுத்தி 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி. அந்த புருஷன் கையால ஒரு 50 ரூபாய் வாங்குனதுக்கு ஈடாகாது. அது ஈடே ஆகாது பாத்துக்கோ. அதான் ஆண்கள் இல்லாத வீடு அற வீடுன்னு சொல்லி. ஆண்கள் இல்லாத வீடு அற வீடுன்னு சொல்லிருக்காங்க. பெண்கள் இல்லாத வீடு சுடுகாட்டுக்கு சமம்னா, வா, பெண்கள் இல்லாத வீடு சுடுகாட்டுக்கு சமம்னா என்னதாயி? அடேங்கப்பா, சொல்லேன்பா. பெண்கள் இல்லாத வீட்டுக்கு சுடுகாட்டுக்கு சமம்னு சொன்னா இந்த காலாண்டு லீவ் விடுவான் பாத்துக்கோ. சரி. இவன் வீட்டுக்காரி என்ன பண்ணுவா? அவங்க எல்லா பிள்ளைகளும் பத்தி அம்மா வீட்டை பத்தி போயிருவா. பத்திட்டு போயிருவா. இந்த மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன? வர வர உறிஞ்சு போட்டுருவான். என்னத்த? சாரத்தை அதே இடத்துல உறிஞ்சு போட்டு சரி. அங்கங்க அடிச்சு போட்டுருவான். பீடி பீடியா கட்டப்பீடியா பொட்டலம் இருக்குமே. வாட்டர் பாட்டில பூரா பீரோல் கீழ ஒதுக்கி வச்சிருவான். அவ்வளவுதான். வீட்டுல ஒரு லட்சுமி இருக்க மாட்டா, திராட்சையமும் இருக்காது. இருக்காது. லட்சுமி திராட்சையமே இருக்காது. ஒரு விளக்கு பொருத்தி இருப்பாரா, முத்தம் தொளிச்சிருப்பாரா, ஒரு கோலம் போட்டிருப்பாரா. ஐயோ கொடுமையே கேளு. அதுதான் குப்பை குழியோட மோசமா இருக்கும். ஆமா, அத கூட்டி பெருக்கி விளக்கு பொருத்தணும்னு சொன்னா ஒரு பெண்ணானவள் வேணும். வீட்டுக்காரி வேணும் இல்லையா? ஆண்கள் இல்லாத வீடு அரை வீடு, பெண்கள் இல்லாத வீடு சுடுகாடு. பார்வதி, கைலாசத்துல இரு. அத்தம் படி இழந்துட்டு கண்டிப்பா கைலாசத்துக்கு ஆகட்டும் சுவாமி என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படி இழக்க போன பின்பு பார்வதி அம்மாளுக்கு ஒரே கவலையும் கண்ணீருமா இருக்கிறா. நான் வாரேன் என்னன்னு அந்த மனசை ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா சாமி என்று சொல்லி பார்வதி அம்மா கவலையோடு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய இந்த கைலாசத்துக்கு நாரதர் மகாமுனிவர் வருகிறார். இந்த நாரதரோட வேலை என்னன்னு கேட்டனா, என்ன வேலை? உனக்கு ஒரு நாளைக்கு என்ன வேலை? நீ என்ன சொன்னாலும் ஆமா சொல்றதுதான் என் வேலை. வேலை. சரி. அதே போல நாரதருக்கு ஒரு நாள் குறைஞ்சது 3 பொய் சொல்லணும். 3 பொய்கள் சொல்லணும் பாத்துக்கோ. நாரத மகாமுனிவர் பொய் சொல்றது அவருக்கு பொழப்பாவே இருக்கும். ஏத்த பொய் சொல்றது அவருக்கு மட்டும் பொழப்பு இல்ல. கைலாசத்துல உள்ள நாரதர் பொய் சொன்னார்னு சொன்னா நன்மையில போய் முடியும். நாரதனின் கலகம் நன்மையில தான் முடியும். இந்த பூலோகத்துல உள்ள நாரதர் எல்லாம் பொய் சொன்னாங்கன்னு சொன்னா தீப்பெட்டி இல்லாம தீப்பிடிக்கும். நம்ம ஆச்சிமாரு. ஆமா, ஒரு நாளைக்கு எத்தனை பொய் வருது. நம்ம உடுக்குக்காரே அடேங்கப்பா வாயை திறந்தாலே ஒரே ஒரு கட்டப்பிடிக்கு காப்பிடி போய் சொல்லுவாரு. கட்டப்பிடிக்கு காப்பிடி போய் சொல்லுதாரு. இந்த குளத்து வேலையில புள்ள நடக்குது. அதான் குளத்து வேலையில மட்டுமா நடக்கு? இப்ப எல்லார் வீட்லயும் அந்த வேலை தான் நடக்கு. அதான் நடக்கு. ஏத்தா நேத்து இன்னைக்கு பொய் சொன்னவன் செத்து போயிருந்தான்னு சொன்னா யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படி நேத்து பொய் சொன்னவன் தான் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கான். அப்ப போய் சொன்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி என்ன நடக்க போகுது? சாமியா நம்மள பார்க்க வந்த போது அப்படின்னு சொல்லி போய் சொல்லுதாங்க. சரி. அப்போ நாரதர் மகாமுனிவர் கைலாசத்தில் வரபோது வரக்கூடிய நேரத்துல பார்வதியை பார்த்து என்ன கேக்குறா தெரியுமா? என்னம்மா கேக்குறா? அம்மா அம்மா பார்வதியே அடியன் வார்த்தை சொல்ல கேளோ. அம்மா அம்மா பார்வதியே அடியன் வார்த்தை சொல்ல கேளோ. ஒரு நாளும் இல்லாத திருக்குளமாய் இருப்பதென்ன? ஒரு நாளும் இல்லாத திருக்குளமாய் இருப்பதென்ன? நாரதரும் கேட்ட போது நாயகியால் ஏது சொல்வார்? கைலாசத்துல வந்து பாக்குறாரு. இன்னைக்கு இங்க யாருக்கிட்டையாவது பொய் சொல்லணும்னு நினைக்கும் போது பார்வதி அம்மா மௌனமா இருக்கிறா. அம்மா பார்வதி அவ பிஸியா இருக்கா? பிஸியா இருக்காளா? ஆமா. சரி. உள்ள என்னதான் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அம்மா பார்வதி, ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு மௌனமா இருக்கிறீங்களா? என்ன காரணம்? மழை பெய்யுது பாத்தீங்களா? ஒரு வாரமா மழை பாத்தியா? சளி தலைக்கு ஏறிடுது. அம்மா பார்வதா தேவி. எப்பா நாரதா, அப்பா ஏன் இப்படி இருக்கேன்னு தானே கேட்க. ஆமாம்மா. பகவான் படியிலுக்கு போயிருக்காரு, நான் கைலாசத்துல இருக்கேன். அம்மா பார்வதா தேவி, என்ன நீங்களும் பகவான் கூட செல்ல வேண்டியதானே? அந்த மனுஷங்கிட்ட வாரேன்னு சொன்னேன்ப்பா. சரி. வர வேண்டான்னு ஒத்தியில விட்டுட்டு போயிட்டாரு.
அப்ப நாரதர் இழுத்து விடுகிறாரு. சரி. அம்மா பார்வதி, என்ன நாரதா? பகவான் உங்களோட வேண்டான்னு தானே சொல்லி விட்டுட்டு போயிருக்காரு. ஆமாம்பா. வேண்டாம் என்று சொன்ன காரணத்தால சரி. அவர் படிதான் அளக்குறாரா சரி. இல்ல பட்டினியா ஓ போடுகிறாரா இல்ல பட்டினியா போடுகிறாரா என்று சொல்லி சந்தேகத்தை உண்டு பண்ணி ஓ விடுகிறார். பார்வதி தேவிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகிறார் நாரத மகாமுனி. உடனே பார்வதி அம்மன் நினைக்கிறா, என்ன நினைக்கிறா? ஒருவேளை இந்த நாரதர் சொல்வது உண்மையாக இருக்குமோ, பகவான் நம்மிடத்தில் சொன்னது பொய்யா இருக்குமோ, பகவான் படியலுக்கு போயிருக்காரா இல்ல பட்டினியா போடுகிறாரா? என்ன சொல்லுறவங்க சொன்னாலும் கேக்குறவங்களுக்கு எங்க தாய் போச்சு. ஒரு மனைவி ஒரு கணவன் மேல சந்தேகப்படலாமா? படலாமா அங்கதான் போயிருக்கேன்னு சொன்னா அங்கதான் போயிருக்காரு நம்பணும். ஆமா, பெண்ணா பிறந்தவளுக்கு எந்த தேகம் வரலாம், அந்த சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. சந்தேகம் வரவே கூடாது. சந்தேகம் மின்வாசல் வந்தா சந்தோஷம் பூரா பின்வாசல் வழியோடி போயிடும். பின்வாசல் கெட்டாட்டி வீட்டுக்குள்ளே முட்டிட்டு கிடக்க வேண்டியது. அப்படி வேற இருக்கா? ஆமா இருக்கும்ல. நம்ம வீட்ல எப்படியோ? நம்ம வீட்ல எல்லாம் சந்தோஷமா இருக்காது. சந்தோஷமா. நான் இப்ப இங்க வந்துட்டோம்ல, என் சம்சாரமல என் தம்பி கூட உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருப்பான். என்ன விளையாட்டு? தாயம். தாயம். நம்ம நைட் சாம்போல தான் விளையாடுவான். அப்படினா ஏன்னா அவனுக்கு 10 வயசாவது தூக்கம் வராது பாத்துக்கோ. ஓ சின்ன பையன். எனக்கு உட்கார வச்சு தாயம் விளையாண்டுட்டு இருப்பான். சின்ன பையன். கொடுத்து வச்ச புண்ணியவதி. சரி. யார் வீட்ல? நம்ம வீட்ல. பாருடா. அவர் வீட்ல எப்படின்னு கேளு. அவர் வீட்ல பக்கத்து ஊரா? அவர் வீட்ல எப்படி தெரியுமா? இவளுக்கு கிளம்பி நிக்காரு, வாசல்ல விட்டு வெளிய வராரு. சரி. அவ சம்சாரம் சொல்லுதா, யோ என்ன போயிட்டு வரும்போது சொரண்டையில ஒரு கொக்கு கலர்ல சேலை இட்டுவாங்களே. கொக்கு கலர்லயா? என் முண்டை கண்ணு கொக்கு கலர்னா கேரளா சேலை. ஓ கொக்கு கலர்னா கேரளா சேலையா? நான் கொக்கு கலருக்குமே அப்ப வெள்ளை கலர் சேலை ஆசைப்படுதா போலன்னு நினைச்சேன். அவர் நல்லா தானே இருக்காரு. அதானே போச்சு. நான் இருக்கும்போதே வா. அப்படி சரி ரைட் போ, நல்லா இருக்கு போ. சரி ஒரு வாரம் லீவ் இல்லையா? அப்படி சரி பரவாயில்ல. அப்ப ஆதிசக்தி பார்வதியானவள், பார்வதா தேவியானவள் இந்த பகவானை நம்ம பரிசோதனை செய்யணும். சரி. அவர் படியலுக்க போயிருக்காரா இல்ல பட்டினியா போடுகிறார் என்று சொல்லி சொல்லி ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று பரிசோதனை செய்ய வேண்டும் என்று விஸ்வகர்மனை வரவழைத்தார். ஓ விஸ்வகர்மனை வரவழைக்கின்ற. விஸ்வகர்மன் சொன்னா அவ யாரு தெரியுமா? யாரு? ஆண்டவன் நெற்றிக்கண்ணிலே உதித்த பிள்ளை. சரி. 5 வேளைக்கு அதிபதி பாத்துக்கோ. 5 தொழிலுக்கு அதிபதினா அவங்க ஒருத்தங்க. பெண்கள் கழுத்துல போட்டிருக்காங்களே தாலி, அத கட்டினது வேணா கணவனா இருக்கலாம். ஆனா செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா அவர்தான் வரணும் பாத்து. அவர்தான் வரணும். உள்ள இருக்கிற ஐயாவை கல்லா இருக்கிறவரை கடவுளேன்னு சொல்லி கால்ல கவுட்டு கும்பிடுனோம்னு சொன்னா அப்படி செதுக்கணும்னா அவர்தான் வரணும். அவர்தான் வரணும் பாத்து. தாலி இல்லன்னா உன் முண்டாட்டி வா வீட்ல என்ன ஜோலி? அத என்ன ஜோலி ஏ மாக்கா. சரி. ஏ அப்பா, ஏ விஸ்வகர்மா, எனக்கு காஞ்சிபுரம் கம்ப வெட்டி ஒரு கட்டை சிமிழ் வேணுமப்பா. பூவரசம் கம்ப வெட்டி புது சிமிழ் வேணுமப்பா. ஒரு சிமிழ் ஒண்ணு கேக்குறா. சரி. அப்ப பார்வதி அம்மா கேட்டபடிக்கு விஸ்வகர்மன் எப்படி செய்து கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா செய்து கொடுக்கின்றார்? காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் உண்டு பண்ணி, பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழ் உண்டு பண்ணி, அப்படி போடு. ஒரு சிச்சரும்பு ஒழுக்க வேண்டு, சிச்சரும்பு ஒழுக்க வேண்டு, அதிலே திருக்காணி போட்டும் போட்டா. கேட்டபடிக்கே அழகான ஒரு சிமிழ செஞ்சு, சிமிழ் இருந்தாலும் போதாது, அதற்கு தகுந்தபடி கதவு வேணும், தாப்பா வேணும், பூட்டு வேணும். ஆமா கண்டிப்பா. இல்லன்னு சொன்னா கண்டதெல்லாம் உள்ள வந்துரும் இல்லையா என்று சொல்லி அழகான ஒரு சிமிழ செய்து பார்வதி அம்மா கையில கொடுத்தா. சரி. பார்வதி அம்மா நினைக்கிறா, ஆண்டவன் படியிறக்கத்தானே போயிருக்காரு, இந்த சிமிழுக்குள்ள ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சு அடைப்போமே. சிமிழுக்குள்ள ஏதேனும் ஒரு உயிரை பிடித்து அடைத்து அந்த உயிருக்கு ஆண்டவன் படி இழக்கிறாரா இல்ல பட்டினியா போடுகிறாரா? அப்ப தெரிந்து விடுமல்ல அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானின் மகிமை. பெண்கள் புத்தி எங்கெல்லாம் போது பக்தியா? ஆமையா, புள்ளி வச்சா போதும், புள்ளிய கோலமாக்கி விட்டுருவா. அதான பெண்கள். சரி. பெண்கள் இந்நாட்டின் கண்கள்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? Called is my world eyes. என்னையா அப்படின்னா அவன் பாஷையில என்ன தெரியுமா? காலைல சொல்லுவேன். நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்களா? நாட்டின் கண்கள். ஓ அப்படி சொல்லுங்க. ஆமா, பெண்கள் இல்லனா நம்ம இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா. சரியா தங்கம்? சரி. தெரிஞ்சுக்கிட்டா சரிதா. அப்ப பார்வதியானவள் நினைக்கிறா, என்ன நினைக்கின்றா? சிமிழோ சிறுசா இருக்கு, இதுக்குள்ள ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சு அடைக்க வேண்டும் என்று சொல்லி சிமிழுக்கு தகுந்த உயிர் என்னன்னு கேட்டா, என்ன அழகான 2 சிச்செரும்பை பிடித்து அடைத்தா. ஆமா, 2 சிச்செரும்புன்னு சொன்னா ஒரு ஆண் எறும்பு ஒன்று, ஒரு பெண் எறும்பு ஒன்றும் பிடித்து அடைக்கிறா. வா, எறும்புல ஆண் எறும்பு பெண் எறும்பு இருக்கா? ஏ மாக்கம் கேளு, மீச வச்ச எறும்பு நம்மள போல ஆண் எறும்பு, மீச இல்லாத எறும்பு இந்த அம்மாவை போல பெண் எறும்பு. பாத்து முட்டை முழுக்க இருக்கு, பொம்பளை எறும்பு. ஆமா, அவன் நினைச்சானே 2 ஆண் எறும்பு 2 பெண் எறும்பு பிடிச்சு அடைச்சிருக்கலாம். சரி. இந்த அம்மாவே அந்த அம்மாவே ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சோம்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல என்னவா, ஏன் ஜனமாட்டி நீ ஆளா எடுத்தா எனக்கு பூ கூட ஒரு பூ தான்னு சொல்லி சிலுப்பட்டை பிடிச்சு ஆஞ்சி விடுவா. ஏடி உன்னை சிலுப்பட்டை ஆஞ்சி ஏன் சீலையில சிமிக்கில உன் சீலையில என்ன சிமிக்கி இருக்குன்னு கிழிச்சு விடுவா. ஏடி புருஷனுக்கு அடி வாக்கப்பட்ட கொன்னே போட்டுருவா. அப்படி சொல்லிடுவா. பாத்துக்கோ, இதை என்னையும் ஒன்னையும் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சோம்னு சொன்னா
கொஞ்சம் குடு இல்ல போம்பா நான் தடிச்ச கட்டிங்ல நீ கொஞ்சம் கூட ஊத்திட்டேன்னு சொல்லி நீ எண்ணி அடிக்க நான் ஒண்ணி அடிக்க ஆமா இதை எண்ணியும் அந்த அம்மாவை ஒரு ரூமுக்குள்ள எந்த போட்டு அம்மாவை கதை கழுத்தா என்னையும் அந்த அம்மாவை ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சோம்னு சொன்னா அவ முகத்தை பார்த்தேன் நானும் என் முகத்தை பார்த்தேன் அவளும் ஒருவர் மீது உனக்கு நாளைக்கு சம்பளம் கூட உனக்கு நாளைக்கு சம்பளம் நல்லா இருக்கும் கூட்டே மாட்டக்காரியா முதலாளி என்னையும் அந்த அம்மாவும் ஒருவர் மீது ஒருவர் சாந்தி முகம் பார்த்தா கண்ணாடியா இருக்கும் பாத்துக்கோ பிள்ளைக்கு சோறு தண்ணியே வேண்டாம் சோறு வேண்டாம் தண்ணி வேண்டாம் அதனால பார்வதி என்ன நினைக்கிறான்னா நம்ம தானே கணவனை விட்டு பிரிஞ்சு 8 நாளா தவிக்கிறோம் நம்ம அடைச்சு வைக்காத ஆணு பெண்ணு ஜோடியா இருக்கட்டுமே நினைக்கிறேன் அவள பெண்ணு ஆமா சரி 2 சிற்றெருமை பிடித்தடித்து சிமிழுக்குள்ளே வைத்துக்கொண்டு முந்தான சேலையில முடிஞ்சா எக்குளுக்குள்ள சொருகி காத்தடிச்சாலும் காத்து உள்ள போகாத அப்பேற்பட்ட இடத்துல பிடிச்சாச்சு சரி இந்த உயிருக்கு ஆண்டவன் படி இழுக்கிறாரா இல்ல பட்டினியா போடுகிறாரா அப்ப தெரிந்து விடுமல்ல வந்த சிவபெருமானின் மகிமை அந்த எறும்பு எத்தனை நாளா இருக்கு எத்தனை நாளா 8 நாளா இருக்கு அடேங்கப்பா 8 நாளா ஒரு எறும்பு காத்தடிச்சாலும் காத்து போகாத இடத்துக்குள்ள வச்சிருக்கா 8 நாள் கழித்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படி இழந்த களைப்போடு கைலாசத்துக்கு வர வரக்கூடிய நேரத்தில தினந்தோறும் பார்வதி அம்மா செய்வாள பாத பணிவிடை அப்பள சொன்னேனே அந்த பாத பணிவிடை அத செய்யல சரி தலையில ஒரு பூ வச்சாளா நெத்தியில ஒரு பொட்டு வச்சாளா ஐயோ தெய்வங்களே தலையை விரிச்ச முடிய அவுத்து கூட கட்டல ஒரு வீடான வீட்டுல ஒரு பொம்பளை அப்படி இருந்தா எப்படி இருக்கும் வீடு மாதிரி இருக்குமா வீடு மாதிரி மூதை தான் வருவா சீதை வர மாட்டா பார்வதி ஒன்னே மாதிரி தான் அழுகுதான் நம்ம வீட்டுக்காரி அவளை சொல்லலையா கைலாச பார்வதி சொல்லுது ஓ சிவன் தேவி பார்வதி ஆமா நீட்டின கால் மடக்கல நெத்தியில ஒரு பூ வைக்கல தலையில ஒரு பொட்டு வைக்கல ஏ பார்வதி ஒரு நாளும் இல்ல திருக்கோலமா இன்னைக்கு மௌனமா இருக்கிறியம்மா என்ன காரணம் ஆண்டவா படி இழக்க போறேன்னு போறீங்க இல்லையா இன்னைக்கு எல்லா உயிருக்கும் படி இழந்தீர்களா ஏ அம்மா பார்வதி என்ன இந்த உலகத்துல நான் எல்லா உயிர்களுக்கும் படி இழந்தேன் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னா எப்படிப்பட்ட உயிர்களுக்கு சுவாமி எப்படி எப்படி ஓரறிவு ஜீவன் முதல் 6 அறிவு ஜீவன் வரை படைச்சேன் சரி படைச்ச மனுக்கெடுக்கு படி இழந்து உனக்கு என்ன வேணும் ஆண்டவா படி இழக்கேன்னு என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது ஏ பார்வதி என்னோட படி இழப்புல தாங்களுக்கு சந்தேகம் என்னிடத்தில் 2 ஜீவன்கள் பட்டினியா இருக்கு ஏ பார்வதி இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டினா தானே தெரியும் என்று சொன்ன உடனே சிமிலை மெல்ல திறந்தாள சிமிலை மெல்ல திறந்த போதே உள்ள இருந்த சிச்செரும்பு வாயில திணறிசி கவி கொண்டு இருக்குது அது சுத்தி 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 வருகுதையா வருகுதையா எறும்பு சூழ வட்டம் அது போடுதையா ஐயா வருகுதையா சேலையில திறந்து பாக்குறா உள்ள இருந்து சிற்றெரும்பு வாயிலே திணையரிசை கவி கொண்டு இருக்கிறது அப்படியே சுத்தி சுத்தி வருது பகவானுடைய பார்வதி இப்படி ஆச்சரியமா பாக்குறா என்ன பார்க்கின்றா உள்ள பிடிச்சு வச்சு 8 நாள் ஆகுத இந்த உயிருக்கும் ஆண்டவன் படி இழந்திருக்கிறாரா படி இழந்திருக்கிறார் ஆண்டவனோட கால அந்த எறும்பு சுத்தி சுத்தி வருகிறது ஆண்டவா பகவானே ஆண்டவனே ஈசனே அடியால் நான் செய்த குற்றம் அரணாரை பொறுக்க வேண்டும் சிறியால் நான் செய்த குற்றம் சிவனாரை பொறுக்க வேண்டும் ஆமையா தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ கொண்டாட்டி செய்த குற்றச்ச புருஷன் நீங்க தானே பொறுக்கணும் ஆமா வைஃப் செய்த குற்றத்தை ஹஸ்பண்ட் நீங்க பொறுக்க வேற யாரு ஏ பார்வதி உங்ககிட்ட சொல்லாம போனா சரிங்களாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போன என்னையும் மீறி நீ பரிசோதனை செய்த காரணத்தால உனக்கு ஒரு தண்டனை சுவாமி என்ன தண்டனைன்னு கேட்டா என்ன தண்டனை இந்த பகவானை பிரிந்து 8 நாள் பம்பையாற்றாங்கரையிலே போய் தவம் இருக்க வேண்டும் சரி என்று சொல்லி ஆண்டவனுடைய வார்த்தை கேட்ட பார்வதி தேவி எங்கே வருகிறாள் தெரியுமா எங்குமா வருகின்றார் கைலாசம் தான் கடந்து கருணை சங்கிலி பாலம் விட்டு மெய்பாலம் நேருக்கெல்லாம் ஒரு சுனையா நாட்டுக்கு விட்டு ஏகவோக பட்டணமா கோசராச நாடு விட்டு புகழ்வேறிய பட்டணமா அத பம்பையாற்றாங்கரையதிலே பார்வதியாள் ஏகி
பார்வதியானவள் சரி ஆண்டவனுடைய சொல்லை கேட்டு பம்பை ஆற்றாங்கரையிலே வந்து கரையதிலே வந்து ஆண்டவனை பிரிஞ்சு 8 நாள் தவம் இருக்கணும்னு சொன்னா சும்மா லேசுப்பட்ட காரியம் ஆமா இல்ல. சாதாரண விஷயம் கிடையாது தவம் இருக்கணும்னு சொன்னா புருஷனை பிரிஞ்சு அது 8 நாள் இருக்க முடியுமா? முடியுமா சரி அப்ப ஆற்று மண்ணெடுத்து அரணார பிடித்து வைத்தார். சேற்று மண்ணெடுத்து சிவனாரை போல் உருவம் செய்து முட்டளவு மண்ணெடுத்து 300 லிங்க வைத்து 300 லிங்க வைத்து ஆற்று மண்ணை பிடிச்சு வச்சான்னா ஆண்டவனை போல ஒரு உருவம் வருது. ஆண்டவனை போல இருக்கு. அவ்வளவு பக்தியா பிடிச்சு வைக்கிறா. அவ்வளவு உருகி உருகி வைக்கிறா பார்வதி அம்மா. சரி அப்படி தொடையளவு மண்ணெடுத்து 90 லிங்கத்தையும் வைத்து 90 லிங்கத்தினையும் வைத்து ஆண்டவனுக்கு பிடிச்ச பூ குஷ்புவா செவ்வரளி பூ. செவ்வரளி பூ. அப்படி பூக்களையும் பறித்து சரி. அந்த லிங்கத்துக்கு பூஜையை செய்து 8 நாள் அப்படியே தவம் இருந்து வருகிறார். ஆமா 8 நாள் தவம் இருக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது தாய். என்ன இந்த கூட்டத்துக்குள்ள போய் தவம் இருக்க முடியுமா? புழுப்புழுப்பு தாங்க முடியாது. சும்மா ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி சலச்சலன்னு பேசிட்டு இருப்பாங்க பாத்துக்கோ. யாமுன்னு கேக்குறீங்க. என்ன இப்படிதான் போன வாரம் பேருந்தம் பாத்துக்கோ. எங்கப்பா? நாங்குநேரி பக்கம் ஒரு ஊருக்கு பேருந்தம் பாத்துக்கோ வில்லுப்பாட்டுக்கு. சரி. அது என்ன கோயில்னு சொன்னா பத்திரகாளி அம்மன் கோயில். பத்திரகாளி அம்மன் 5:45 கோயிலுக்குள்ள போய் சேர்ந்தாச்சு. வில்லு சாமான் சட்டெல்லாம் கோயிலுக்குள்ள வச்சுட்டு கோயிலை விட்டு வெளியே வரேன். சரி. விழா கமிட்டியால சும்மா இல்ல மைக்க பிடிச்சாங்க. அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோவில் குத்துவிளக்கு பூஜை நடப்பதால் பெண்கள் அனைவரும் ஒண்ணாங்க. அங்க பத்திரகாளியம்மன் கோயில்ல. சரி. நம்ம சும்மா இருக்க கூடாது. குத்துவிளக்கு பூசை பெண்கள் வருவாங்கன்னு நினைச்சியோ? அப்படி இல்ல மாக்காயி. குத்துவிளக்கு பூஜையில பங்கெடுத்தோம்னு சொன்னா மாலை வர இல்லாதவங்களுக்கு உடனே கல்யாணம் முடியுமா? அப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்குமா? இது வந்து ஐதீகம். எது வேண்டனாலும் நடக்கும். அப்ப இந்த அக்காமாரெல்லாம் குத்துவிளக்கு பூஜையில பங்கேற்கட்டும். சரி. நம்ம ஒரு வாரத்துல இருப்போம். இந்த அக்காமாரு கிடைக்கல ஒரு 1/2 கிலோ நம்ம கிடைச்சா சந்தோஷம்னு சொல்லி அப்படின்னு போனியோ? ஒரு தூண் நான் வாரத்துல இருக்கேன். கோயில் கருவறையில இருந்து மெயின் ரோட் வர ஒரு 3500 பொம்பளையில கும்மாம்பரி குத்துவிளக்கு வச்சு சம்பளம் கொட்டி உட்காந்துக்கிட்டாங்க. சம்பளம் கொட்டி உட்காந்தவள சும்மா இருந்தாவளா? அந்த குத்துவிளக்குல தீவத்தை பொருத்தி ஒரு மந்திரத்தை சொல்லுவா பாத்து. குத்துவிளக்கு பூசையில நம்ம குத்துவிளக்கு பூஜை நிறைய சொல்லுவாங்க ஐயா. அதுல நீ ஒரு சில மந்திரத்தை மட்டும் சொல்லி பாப்போம். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. கனகா போட்டிருக்க கம்மல பாரு. யார் கனகா? அப்படி சொல்லுதாக்கா. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி மேக்கப்ப பாரு. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. கீழ் வீட்டுக்காரியா மேல் வீட்டுக்காரன் பாக்காம பாரு. ஓ இதான் நடக்காங்க. குத்துவிளக்கு பூஜையில கைதான் விளக்க பொறுத்து பாத்துக்கோ. இங்க உள்ளவங்களும் அந்த கூட்டம் தான் நினைக்கிறேன். என்ன செய்தா அங்கோடி அவ என்ன செய்தா இங்கோடி எவனை எடுத்துட்டு ஓடுதா? எவனை பாக்கா? அதாவது கண் வந்து சிசிடிவி அங்க போயிட்டு இருக்கு பாத்துக்கோ. கை மட்டும் தான் விளக்குல இருக்கும். கை மட்டும் தான் விளக்குக்கு போயிட்டு இருக்கு. இங்க பாப்பாலும் அங்க பாப்பாலும். அப்பா ஏட்டி முக்காயி மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டிய பாரு செயினை திருப்பிட்டாட்டி. பட்டு வர எடுத்திருக்காலும் 3500 ரூபாய்க்கு எடுத்திருக்கான். அம்மா பத்திரகாளியம்மா உனக்கு கண்டு இருந்தா பட்டு இந்த குத்துவிளக்குல தீ பிடிச்சி எரியட்டும். அப்படி வர சொல்ல பட்டு எடுத்தா சும்மா இருக்க மாட்டான். இப்படி வச்சுக்கிட்டு 4 தடவை சுத்திட்டு நடு தெருல வந்து நிப்பான். நல்லா இருக்காம புடிச்சு எடுத்து கொடுத்தான். உங்களுக்கு அப்படியா? ஒரு வேட்டி ஒரு பனியன் போதும். போதும் தாயி. ஆமா அப்படியா? சரி. அதாவது நீ நல்ல புருஷனை பெத்தவா நான் குடியார பேருக்கு வாக்கப்பட்டு என் புருஷன் இடுப்புல வந்து வேட்டி எடுக்க வழி இல்லாம இருக்காங்க. நான் எங்க பட்டு எடுக்க அங்க ஒரு வாரம் எல்லாம் வேட்டி போகுது. தீபாவளியோடையாவது ஏதாவது சேலை எடுத்து வரோம். விட்டு விட்டு போகும்போது பிள்ளையா போறான். சரி. வரும்போது பியாயா வரான். பியாயா வரோம்னா காரணம் என்ன? அந்த பியாய போட்டா தானே வீட்டுல இருக்க பிசாசு அடக்க முடியுது. பார் உன்னை பார் என்னை பார். இல்லன்னா அந்த பிசாசு இல்லன்னா அந்த பியாய் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் பாத்துக்கோ. அதாவது அந்த கூட்டத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. அப்ப இந்த கூட்டத்தை தவம் இருக்க முடியுமா? இந்த கூட்டத்துல எல்லாம் எப்படி பேச மாட்டாங்க தாயி? பேச மாட்டாங்க. ஆச்சி பாரு அவன் என்ன சொல்லுவா தெரியுமா? அக்கா நாளைக்கு தங்கராஜ் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போவேன். அவன் சம்பளம் ஒழுங்கா தர மாட்டான். டீ குடிக்க கூட நேரம் கொடுக்க மாட்டான் அப்படிம்பாங்க. ஆமா. அடுத்து உங்களே போல உள்ள பெண்கள் இளவட்டம் பெண்கள் கிடையாது. எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெண்கள். உங்க அம்மா ஏக்கா அந்த கிளக்கூடி இருக்கான டெய்லர் அவனோட சட்டை தச்சு கொடுக்க சொன்னா ஒரு சன்னல் வைக்கல பின்னால குண்டும் தொங்க குரூப் சேலைக்கு அவன் மட்டும் கட்டி இருக்கா பாரு. சேலை சட்டை பாருக்கா 1500 ரூபாய். அது சட்டைக்கு தைக்கிறதுக்கு 4500 ரூபாய் கேட்காங்க. அவ்வளவு கேட்க அவன் கையை முடிஞ்சு போவாதோ அப்படின்னு சொல்லுதாங்க தாய். அப்படி அடுத்து உங்களுக்குள்ள உள்ள பெண்கள் வயசு பெண்கள் வாலிப பெண்கள் என்ன பேசுவா தெரியுமா? ஏப்ல ஏலா லிப்டி கொஞ்சம் கூட போட்டுட்டோம்னா கரப்பிச்சுட்டு எங்கேயே பார்த்துட்டு இருக்கான் பாரு. உனி இந்த தெருவில் பார்த்தான் என்ன அந்த தெருலயே பார்த்துட்டான்டி. அப்போ அவன் பெரிய ஆளு வேண்டாம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. நம்ம தாத்தா ஸ்தானம் என்ன பேசுவாங்க? அரே கரவந்த வில்லுக்காரியா நடக்கட்டும் அப்படிம்பாங்க. போட்டோ அப்படினு பேருவாங்க. ஆமா. சரி. இப்படி கூட்டத்துக்குள்ளே நம்மளால தவம் இருக்க முடியாது. தவம் இருக்கவே முடியாது. தவம் எல்லாம் கலஞ்சிரும். கலைந்து போயிரும். தவம் இருக்கணும்னு சொன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போகணும். அப்படி பம்பை ஆற்றங்கரையிலே ஆதிசக்தி பார்வதியானவள் தேவியானவள் லிங்கத்துல வைத்து பூஜைகளை செய்து கொண்டு சரி அரகரா சிவசிவா சிவசிவா அண்ணாமலை நாதா ஆமம்மா உண்ணாமலை பாதகா உள்ளாமலை பாலா தென்னாட்டுடைய சிவனே போற்றி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கே போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லி ஒரு நாள் 2 நாள் இல்லையா 8 நாள் பம்பை ஆற்றங்கரையில பார்வதி அம்மா தவம் இருக்கக்கூடிய நேரம். இந்த பார்வதி அம்மாளுக்கு எண்ணம் பூரா பகவான் மேல. சரி. பகவானுக்கு எண்ணம் பூரா பக்கத்து வீட்டுக்காரி மேல.
பார்வதி ஓ மேல பார்வதா தேவி மேல பகவான் நினைக்கிறாரு. என்ன நினைக்கின்றா? பார்வதி ஒரு கோவத்துல 8 நாள் பிரிஞ்சிருன்னு சொல்லிட்டோம். ஐயோ பாவ தடையம் போட்டவா என்ன செய்வா? பாவம் அல்லவா? பறக்க பறக்க முடிக்கு. சரி என்ன சொல்றேன்னு தெரியல, சிரிக்காங்க. எனக்கு என்ன வந்துச்சு? சரி ரைட்டு இருக்கட்டும் தான். யாரையோ தேடுதா? நமக்கு அந்த காலம் வரும்னு தெரியாம தானே. அது வரும்போது வரத்தான் செய்யும். சரி நீ அதை பார்த்து வரப்போற வேற வழி இல்ல. வேற வழி அதாவது இந்த வயசுல இருக்கு. ஆமா. நமக்கு இந்த வயசுல யாரு கண்டா? பப்பர் பப்பம் தான். சரி காஞ்சவளைய பார்த்து குருத்து வளைச்சிருச்சுச்சான். எனக்கு தைரியம். நமக்கும் அந்த நிலைமை வருமான்னு தெரியாம தான் நான்லாம் குருத்தோலையாவே இருந்து காஞ்சோலையாவே இருந்துக்கிட்டேன். இருந்துக்க. சரி அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவபெருமா பார்வதி ஏதோ ஒரு கோவத்துல போன்னு சொல்லிட்டோம். சரி. என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோ அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி சரி. ஆண்டவன் சிவபெருமான் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கேயுமா வருகின்றார்? கைலாசம் தான் கடந்து கதை கண்டரோ ஏகி வர கைலாசம் தான் கடந்து தான் கடந்து கரைக்கண்டரோ ஏகி ஏ அம்மா ஏ பார்வதி, பெண்ணே பார்வதி. நான் சொன்ன சொல்லுபடிக்கு சரி. 8 நாள் பிரிஞ்சு தவம் இருந்திய. ஆமாம்மா. உனக்கு ஏதாவது ஒரு வர வேணும்னா கேளு, இந்த ஆண்டவன் உனக்கு தார். ஆண்டவா என்ன பகவானே என்ன நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? நான் சொன்னதை மதிச்சு 8 நாள் தவம் இருந்த. பெண்ணா பிறந்தவ என்னது கேட்பா? சரி ஒரு 3 முழம் மல்லிகைப்பூ கேட்பா. சரி. ஒரு பட்டுச்சேலை எடுத்தாங்கன்னு கேட்பா. அப்படி அதுக்கு வழி இல்லைன்னா ஒரு 2-3 புருஷன் கேட்டாலும் கேட்கலாம். அவன் பொண்டாட்டி கேட்பா பாரு. வாயில பெனால ஊத்த. சரி அதான் கல்யாணம் முடியாம இருக்கும். சரி அப்ப பார்த்த உடனே ஆமையா பார்வதி அம்மா என்ன நினைக்கிறான்னா, இங்க என்ன நினைக்கின்றா? நம்மளையே 8 நாள் பிரிஞ்சு தவம் இருக்க சொன்னாருல்ல, சரி. இந்த உலகத்துல யாரிடமும் இல்லாத வரத்தை கேட்கணும்ங்கறா. ஆமா, எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று எந்த பெண்ணிட்டமே இருக்க கூடாது. பெண்ணுன்னு இல்ல, இந்த உலகத்துல யாருக்கிட்டே இல்லாத வரம்னு சொன்னா ஓ யாரிடமும் இல்லாத வரம்னு அது என்ன வரமா நான் இருக்கும்? சொன்னதுதான் தாயி. ஏ, 1க்கு 4. புருஷன். ஆமா அது யார்ட்டுமே கிடையாது பாத்து. ஐயா சரி நான் முத உன் பொண்டாட்டி ட்ரை பண்ண சொல்லேன் பாப்பா. நல்லா இருக்க சாம்பிராணியா மணக்காது. சரி அப்ப பார்வதியானவள் இந்த உலகத்திலே யாரிடமும் இல்லாத வரம்னு கேட்டா, சரி. புருஷன் இல்லாத புள்ள வேணும்ங்கறா. இதுக்கு அதே பரவாயில்லதா? பரவாயில்லையா? புருஷன் இல்லாத பிள்ளைக்கு நான் சொன்னேனே 4 ஹஸ்பண்ட் அது ரெடி பண்ணிருக்கேன். கணவன் இல்லா கை குழந்தை கரை கண்டரே வேணுமையா. கரைக்கண்டரே வேணும் ஐயா. ஆளன் இல்ல ஆண் குழந்தை அடியாளுக்கு 8 நாள்ல வேணும்ங்க. ஐயோ ஆண்டவனே பகவானே என்ன? புருஷன் இல்லாத பிள்ளை எனக்கு கண்டிப்பா தர வேண்டும். ஏட்டி பார்வதி, என்ன சுவாமி? புருஷன் இல்லாத பிள்ளையை 8 நாளைக்குள்ள கேட்க அதெல்லாம் சரிதான். சரி. உனக்கு 2 பிள்ளை இருக்குல்ல சுவாமி. மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான் உனக்கு தந்திருக்கு. சரி. இளைய பிள்ளை வேல்முருகன் உனக்கு இருக்கு. சுவாமி என்ன? நீங்க சொன்னது வாசம் தான். நல்ல விஷயம் மூத்த தான். பிள்ளை இருக்கிறானே ஆன மாதிரி ஒரு பையன் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறான்? தாயை போல ஒரு பெண் கேட்டான். தாயை போல பெண் கேட்டு தாயை போல அழகா இருக்கணும்னு சொல்லி குணம். தாயை போல அன்பு பாசம் அரவணைப்பு குணங்கள் எல்லாம் தாய் பார்வதி போல இருக்க வேண்டும் என்று சொல்லி சரி. சந்தி சந்தியாவும் கிணத்தங்கர அடியிலும் குளத்தங்கர அடியிலும் பிள்ளையார் போய் இருக்க. எங்கெல்லாம் பெண்கள் கூடுமோ அந்த இடத்துல போய் விநாயக பெருமான் அமர்ந்திருக்கிறார். பிள்ளையார் போய் அங்க இருக்க. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறானே ஆன மாதிரி ஒரு பையன் அழகா ஒரு பையன் வள்ளி தெய்வானை 1க்கு 2 கட்டி 2 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி வானரு 1க்கு 2 கட்டி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று சொல்லி திருச்செந்தூர் எங்க பழனி எங்க அடேங்கப்பா திருமலை கோயில் எங்க இப்படின்னு சொல்லி வேல்முருகன் போய் இருக்க. சரி. இந்த 2 பிள்ளை இருந்தும் பயனில்லை, எனக்கு இல்லாமலும் பயனில்லை. ஆபத்துக்கு உதவுவதற்கு என் பக்கத்துல கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை ஒன்று வேணும் ஐயா. இந்த எதிர்த்த வீட்டு பலசர கடைக்கு போச்சோம்னு சொன்னா ஆபத்துக்கு உதவுக்கு எனக்கு ஒரு குழந்தை இல்ல. அப்படியா? பக்கத்து வீட்டுக்காரே பிள்ளைய விட மாட்டிக்கா. அப்படி நான் என்ன செய்யட்டும் சொல்லு. சரி ஐயா மடியில் வைத்து விளையாட ஒரே ஒரு மதலை செல்வம் வேணும் என்று நான் இருக்கானே ஒரு மாக்கம் அவளை வேணுமா தத்தெடுத்து போ கை சிப்பிக்கிட்டு இருக்க பாரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் அதை வேணுமா தூக்கிட்டு போத்தா நீ பாட்டு கொஞ்சம் விளையாண்டுக்கோ. எதுக்கு வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தவனே தெரியல. அது வாட்டு இருக்கு. கண்ணு மட்டும் 4 கிலோ இருக்கும். சரி எனக்கு கையில் வைத்து விளையாட ஒரே ஒரு கை குழந்தை வேணும் என்று கை குழந்தை வேணும் என்று பார்வதி அம்மா கேட்ட உடனே பகவான் சொல்கிறாரு, ஏ அம்மா பெண்ணே பார்வதா தேவி, என்னங்க? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சரி. திருமணம் முடிஞ்சு 10 மாசம் 300 நாள். அதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? எங்க மைனி மாசமா இருக்கும்போது என் கூட தான் எங்க வீட்டுல தான் ஓ இருந்தாங்க. அப்படியா? எங்க அண்ணன் வந்து ஃபாரின் போயிட்டான். ஃபாரின் நான் போயிட்டாங்க. தான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். ஃபாரின் போயிட்டாங்க, மாசமாயிட்டாங்க. நீ அந்த டிக்கெட்டா? வேற வழி இல்லல்ல. அண்ணன் பொண்டாட்டி தான் நமக்கு எப்படி அரை பொண்டாட்டியாச்சே. அம்மா மாதிரி தாய், ஓ, அம்மா மாதிரி. தம்பி பொண்டாட்டி என் தாய் மாதிரி. ஆனா கீழே உட்காந்துக்கானே தாளக்காரன். அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டிமா, தம்பி பொண்டாட்டி தாம பொண்டாட்டிமா. அப்படின்னு நான் அந்த இனமே கிடையாது. கிடையாது. அவன் என் கூட உட்கார்ந்து இருந்தா அதனால அவளோட விவரம் எல்லாம் எனக்கு